எப்போவுமே நல்ல விஷயங்களே நல்லதே நினைக்கிற அழகான நல்ல உள்ளங்களுக்கு இந்த ஆஃபையோட ஸ்பெஷல் லவ் அண்ட் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் இங்கே அதுவும் ஸ்பெஷலாக இன்றைக்கி உங்கள் கூட இருக்கும்போது இன்னும் ஹாப்பியாக இருக்கேன். லாஸ்ட் வீக் லாங் வீடியோ போட முடியல. ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிஸி ஷெட்யூலில் மாட்டிக்கிட்டேன். ஸோ வீடியோ எடுக்க டைம் எல்லாம் போச்சு. அப்கமிங் டேஸில் எவ்ரி சாட்டர்டே லாங் வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் யாரெல்லாம் லாஸ்ட் வீக் வீடியோஸ் எதிர்பார்த்தீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் கம்மிங் டு பாயிண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது, ஸோ வாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் சரியாகலை, 2-3 நாளாகவே இப்படி தான் இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் படத்துக்கு போகலான்னு சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஈவினிங் கிளம்புன்றதுனாலேயே மார்னிங் கொஞ்சம் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே வாஷிங் மிஷினில் துணி போடும்போது நம்ம லேடிஸோட கிளாத்ஸ், பாய்ஸோட கிளாத்ஸ் எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி தான் போடுவேன். பட் இப்போ கொஞ்சம் ரீசெண்ட் டேஸில் அப்படி போடுறது இல்லை. எல்லாருடைய கிளாத்ஸும் மிக்ஸ் பண்ணி போட்டு வாஷ் பண்ணிடுறேன். எங்களுக்கு எந்த இச்சுங்கும் இல்லை வியர் பண்ணதுக்கப்புறம். எனக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுனால இதே பண்ணிடுறேன். ஆனால் இந்த மாதிரி பண்ணலாமா என்றதையும், இல்லை நீங்கள் எப்படி வாஷிங் மிஷினில் உங்கள் கிளாத்ஸை எப்படி வாஷ் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த குட்டீஸ் எல்லாரும் நம்ம வீட்டு பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச ஆண்டி இருக்காங்க. அவங்களோட பேத்திங்க தான் ஊரில் இருந்து வந்திருக்காங்க. எப்போ வந்தாலும் நம்மக்கிட்ட வந்து ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு தான் போவாங்க. ஒரு சில நாளுக்கு முன்னாடிலாம் இவங்களோட சேர்ந்து விளையாடிட்டுருப்பேன். இன்றைக்கும் விளையாட வாங்கக்கா சொல்லி தான் கூப்பிட வந்தாங்க. ஆனால் இப்போல்லாம் எனக்கு டைமே இல்லை. என்னுடைய ஒர்க்கு, கமிட்மெண்ட்டு, வீடியோஸ், எடிட்டிங்னு ரொம்ப பிஸி ஆகிட்டேன். யாரெல்லாம் 30 ஏஜ் ஆனதுக்கப்புறம் கூட நான் இன்னமும் குட்டீஸுங்க கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடிட்டுருக்கேன் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். வாஷ் பண்ண எல்லா துணியும் காய வச்சுட்டேன். மிஷினில் துணி போடுறதுனால இப்படி இங்கேயே காய வச்சுருவேன். இல்லைனா சம்டைம்ஸ் வீட்டில் இருக்க கொடியில் காய போட்டுருவேன். கையில் வாஷ் பண்ணுற மாதிரியான துணிகளை மட்டும்தான் மேலே மாடியில் காய வச்சுட்டு வருவேன். அங்கேயே துணி துவைக்கிற கல் இருக்கிறதுனால ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படியே கை புழிஞ்சி காய போட்டு வந்துடுவேன். ஈவினிங் போய் அதை எடுத்துருவேன். இப்போதைக்கு லாண்ட்ரி ஒர்க் மட்டும்தான் முடிஞ்சுது. நம்ம சின்ராசு நைட்டே ஆம்பூர் பிரியாணி சாப்பிடலான்னு சொல்லிட்டாரு. அதுக்கு தான் காஷ்மீரி மிளகாய் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி உங்களுக்கு ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி எப்படி பண்ணலான்றதை வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன், மீஷோவில் பாத்திரம் வளர்க்குற ஸ்க்ரப் வாங்கியிருக்கேன். யூஸ் பண்ணிவிட்டு இதோட ரிவ்யூ சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன். யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஞாபகம் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். புரியுது, அப்போ போட்ட ஷார்ட்ஸுக்கு இப்போ தான் ஷேர் பண்ண தோணுதா அப்படின்றது. ஆனால் இன்றைக்கி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். பின்ன வாங்கின அன்னைக்கே ரிவ்யூ சொன்னால் கண்டிப்பாக நல்லா இருக்காது. 4-5 தடவை யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இதோட அட்வான்டேஜ் எல்லாம் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் என்ன அப்படின்றது எல்லாமே நல்லா தெரியும். நான் சொல்கிறது கரெக்ட் தானே? அது மட்டும் இல்லாமல் இதை நான் வாயில் சொல்கிறத விட உங்களுக்கு அப்படியே காட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஒன்று நான் காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு காட்டினது வந்து ஒரு அக்ரலிக் பாக்ஸ் தான். ஸோ அதில் வாஷ் பண்ணும்போதும் நல்லா இருந்துச்சு. இது வந்து நான் எனக்கு மட்டும் டீ போட்டேன். ஸோ அந்த டீ போட்ட பாத்திரத்தில் நான் இப்போ இந்த ஸ்க்ரப் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கே நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். ஆனால் எனக்கு கையில் எந்த இச்சுமும் இல்லை. என்னமோ ஒரு துணியை பிடிச்சிட்டு வச்சுட்ருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி வாஷ் பண்ணதுமே அதை எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை மாதிரி காய வச்சுட்டா, காய வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சதுக்கப்புறம் அப்படியே சில்வர் கலரில் இருக்கும். கொஞ்சம் கூட அதில் இருக்க அந்த டர்ட் எதுவும் தெரியவே தெரியாது. பாத்திரமும் எனக்கு நல்லா வாஷ் ஆகிடுச்சு. இது நான் வந்து வாங்கின நாள்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஸ்க்ரப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பெட்டராக இருக்குது. உங்கள்கிட்ட இதை காட்டணுன்றதுக்காக தான் பாத்திரம் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். உங்கள்கிட்டையும் காட்டிட்டேன். கையோட என்னோடய வேலையும் முடிஞ்சிச்சு. எப்போவுமே பாத்திரம் வாஷ் பண்ணும்போதுமே கையோட அடுப்பெல்லாம் வாஷ் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி அடுப்பு கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்குது. ஏன்னா நேற்று நைட்டு தான் வாஷ் பண்ணேன். ஸோ இந்த பாத்திரம் மட்டும் கழுவிட்டு சிங்க்கை க்ளீன் பண்ணிடலான்ட்டு இருக்கேன். சிங்க்கு பக்கத்துலேயே எனக்கு அடுப்பு இருக்கிறதுனால அந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சைடில் பார்த்திங்கன்னா தெரியும் துரு பிடிச்சிருக்கும். இந்த அடுப்பு எப்படின்னு பார்த்திங்கன்னா, கீழே இந்த மாதிரி வந்து கிளாஸ் அடுப்பு வாங்குறீங்கன்னா அதுக்கு சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கலரில் கோட்டிங் வச்சுருந்தா கண்டிப்பாக வாங்காதீங்க. ஏன்னா நான் க்ளீன் பண்ணுற கடையில் கொடுக்கும் போதும் அவங்க இது தான் சொன்னாங்க, இது மாதிரி வாங்காதீங்க. அதுவே கிளாஸ் வச்ச அடுப்பு வாங்குறீங்கன்னா அதுக்கு கீழே சுற்றி சில்வர் கோட்டிங்கில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறத வாங்குங்க. துருவே பிடிக்காது. அதாவது SS அடுப்பு சுற்றி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கிறதுனால உங்களுக்கு சுத்தமாக துரு பிடிக்காது. நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு கவுண்டர் டாப் கொஞ்சம் சின்னதாக இதாக இருக்கும். ஸோ இதை மாதிரி பார்க்கும்போதும் அடுப்பு பார்த்திங்கன்னா கிளாஸ் அடுப்பு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க சுற்றி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கிறதா வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி கருப்பு கலராக இருக்கிறது வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக துரு பிடிக்கும். ஆனால் சிங்க் பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் கவுண்டர் டாப் வேறு இடத்துல வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு துரு பிடிக்காது. எனக்கு வேறு வழி இல்லை. அந்த கேஸ் ஹோல்ட் பண்ணுவாங்க அந்த ஒயர், அது வந்து எனக்கு அங்கே தான் இருக்குது. அதனால் வேறு வழி இல்லாமல் எனக்கு சிங்க் பக்கத்தில் தான் அடுப்பு வைக்கிற மாதிரி இருக்குது.
இதுக்கப்புறம் யாராவது இந்த மாரி கிளாஸ் அடுப்பு வாங்குறதா இருந்தா, உங்களுக்கு கொஞ்சம் இது ஹெல்ப்பா இருக்கும். ஏன்னா சர்வீஸ் சென்டர்ல என்ன சொன்னாங்களோ, அத தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இத விட முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த கிளாஸ் அடுப்பெல்லாம் விட, நம்ம அம்மங்காலத்துலலாம் ஒரு அடுப்பு வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? அதுதான் எப்பவுமே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுனாங்க ஒண்ணு. அதாவது யூஸ் பண்ண ஒரு அடுப்ப யாரோ சேல் பண்ணியிருக்காங்க. அங்க அந்த மாரி நெறைய இருக்கும் இல்லையா? பழைய அடுப்புங்கலாம் அதெல்லாம் காட்டுனாங்க. ஒவ்வொரு அடுப்பும் 25 வருஷம், 50 வருஷம் அப்படிலாம் காட்டிட்டு இருந்தாங்க. 50 வருஷம் ஆன அடுப்ப பார்க்கும்போதும் ரொம்ப சூப்பரா இருக்கு. செம்ம வெயிட்டு, பயங்கர வெயிட்டு. ஆனா ஒரு துரு கிடையாது. பார்க்க அவ்ளோ சூப்பரா இருக்கு. இத வேணா வாங்கிக்கிறீங்களா? வெறும் ரூ. 700 தான் சொன்னாங்க. எனக்கு ஷாக்கே ஆயிடுச்சு. 700 அப்படின்ட்டு. நான் சொன்னேன், "இல்ல, இல்ல அது பார்க்க நல்லா இல்ல. எனக்கு கிளாஸா தான் வேணும், அழகா வேணும்" அப்படின்னு சொன்னதுனால, ஹஸ்பண்ட் சொன்னாரு, "இதான் உனக்கு லாஸ்ட் டைம். இதுக்கப்புறம் நான் அடுப்புன்னு உனக்கு வாங்கி குடுத்தேன். இந்த மாதிரி அடுப்பு தான் வாங்கி தருவேன்" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் சொன்னேன், "இல்லப்பா வீடியோலலாம் அசிங்கமா தெரியும்" அப்படின்னு சொல்லியிருந்தேன். "வீடியோல என்ன அசிங்கமா தெரிய போகுது? நீ என்ன சமைக்கிற அத தான் காட்டப் போற. அடுப்பையா காட்டப் போற" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவரு சொல்றதும் கரெக்ட் தான். இருந்தாலும் இப்ப லேட்டஸ்ட்டா என்ன மாடல் வருதோ அதுதானே நம்மள எல்லாருக்கும் பிடிக்கும். பார்க்கலாம் கண்டிப்பா ஒரு அடுப்பு வாங்கியே ஆகணும். ஏன்னா இது துரு பிடிச்சதுனால ஒரு சைடுல பயமா இருக்கு. எப்போ உடைஞ்சிரும் அப்படின்றதுக்காக. ஒரு 2 விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். எப்போ சிங்க்ல வாஷ் பண்ணாலுமே, அந்த மாரி ஒரு சின்ன மூடி காட்டினேன் பார்த்தீங்களா? அது போட்டு வாஷ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு எந்த குப்பையும் அந்த சிங்க் பைப் வழியா உங்களுக்கு போய் அடைக்காது. ஏன்னா நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்ல வீடு இருக்கிறதுனால, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும். இது வந்து சொந்த வீட்ல இருந்தா மட்டும் தான் பார்த்து பார்த்து பண்ணிட்டுருப்பாங்க நெறைய பேரு. அப்படிலாம் கிடையாது. வாடகை வீட்ல இருக்கும்போதுமே எல்லா விஷயங்களையுமே நம்ம பார்த்து பண்ணணும். அதுக்கப்புறம் ஆஸ் யூசுவல் நான் சொல்றது தான். எவ்வளோ வேலை இருந்தாலும் தண்ணி குடிச்சிட்டே இருங்க. தண்ணி எப்பவுமே பாடிக்கு ரொம்ப நல்லது. நானுமே வேலையெல்லாம் கொஞ்சம் நடுவுல நடுவுல பண்ணும்போதும் தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன். வால்ல ஒரு ஸ்டிக்கர் மாரி ஒண்ணு காட்டுனேன் பார்த்தீங்களா? அது கிராஃப்ட் ஒர்க் தான். ஜஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர்ல நானே பண்ணது. இந்த மாரி நெறைய கிராஃப்ட் ஒர்க் பண்ணுவேன். கிராஃப்ட் ஒர்க் வீடியோ வேணும் அப்டின்னா சொல்லுங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஒரு லாங் வீடியோல கிராஃப்ட் ஒர்க் எப்படிலாம் பண்ணலாம், சிம்பிளா எப்படிலாம் வீட்ட டெக்கர் பண்ணலான்றத உங்களுக்கு ஐடியா நெறைய குடுக்குறேன். நான் சொன்னேன் இல்லையா, குட்டீஸுங்களோட சேர்ந்து நல்லா விளையாடுவேன், ஜாலியா இருப்பேன்னு. அப்பலாம் இந்த மாதிரி தான் கிராஃப்ட் ஒர்க் பண்ணிட்டுருப்பேன் நெறைய. இதுக்காகவே குட்டீஸ் எப்பவுமே என் வீட்ல தான் இருப்பாங்க. ஆம்பூர் பிரியாணி செய்யலாமா? ஆம்பூர் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நெறைய விஷயம் பேசிட்டேன். வழக்கம் போல பிரியாணிக்கு எப்பவுமே கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. கடலை எண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. வழக்கம் போல காரத்துக்கு பச்சை மிளகா, 2 வெங்காயம், பெரிய வெங்காயம நல்லா எப்படி பிரியாணிக்கு கட் பண்ணுவீங்களோ, அதே மாரி சேர்த்து நல்லா பொன்னிறமா வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதில முக்கியமான விஷயமே நம்ம மசாலா எதுவுமே சேர்க்க போறது கிடையாது. நான் காஷ்மீரி சில்லி ஊற வச்சிருந்தேன் இல்லையா? ஸோ, அத அப்படியே மிக்ஸி ஜார்ல அரைச்சு அத தான் ஊத்தப் போறோம். அதுதான் இந்த ஆம்பூர் பிரியாணிக்கான மசாலாவே. நான் மறுபடியும் ஒரு தடவ ரெசிபி எப்படின்றத சொல்லிடுறேன். நீங்க குக்கர்ல பண்றதா இருந்தாலும் சரி, நார்மல் பாட்ல பண்றதா இருந்தாலும் சரி, எப்பவுமே கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அது கூட நெய் ஊத்துறதா இருந்தா நெய் ஊத்திக்கோங்க. கடலை எண்ணெய், பிரியாணி ஸ்பைசஸு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, கொத்தமல்லி, புதினா இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. என்னடா ஆம்பூர் பிரியாணின்னு சொல்லிட்டு இவ வேற எதையோ காட்டுறான்னு பார்க்காதீங்க. சிக்கன், மட்டன்ல பண்ணாம மஷ்ரூம்ல பண்ணியிருக்கேன். சேம் மெத்தட் தான். இதே தான் நீங்க சிக்கன், மட்டன்ல பண்றதா இருந்தாலுமே வழக்கமா பிரியாணிக்கு என்ன பண்ணுவீங்களோ அதே மாரி தான் ப்ரொசீஜரு. தயிர் ஊத்துறது எல்லாமே. ஆஸ் யூசுவல் பண்ற பிரியாணிக்கு மசாலா எல்லாம் சேர்ப்போம். இதில எந்த ஒரு மசாலாவும் கிடையாது. நம்ம ஊற வச்ச அந்த காஞ்ச மிளகாவ அரைச்சு ஊத்துறோம் பார்த்தீங்களா? அதுதான். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்து சீரக சம்பா அரிசியில தான் செய்றேன். ஆம்பூர் பிரியாணி சீரக சம்பா அரிசியில செஞ்சா தான் டேஸ்ட்டே. அதர்வைஸ் நீங்க நார்மல் பிரியாணி அரிசியில செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு அந்த டேஸ்ட்டே வராது. சீரக சம்பா அரிசி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்ல. நீங்க ரெசிபி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஊற வச்சாலே போதும். 1 கப் அரிசிக்கு 1 1/4 கப்பு தண்ணி ஊத்தி வழக்கம் போல நீங்க குக்கர்ல வைக்கிறதா இருந்தா 2 விசில் வச்சு எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு சூப்பரான ஆம்பூர் பிரியாணி ரெடி ஆயிடும். அது கூட நான் முட்டையும், ரைத்தாவும் வச்சிருக்கேன். என்னடா இது எல்லாமே காட்டுனா, அதுக்கப்புறம் வேற எங்கேயோ காட்டுறான்னு பார்க்காதீங்க. என்ன ரீசன், என்ன ஆச்சு அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். பிரியாணி ஒரு பக்கம் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, சடனா ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஒரு சேட் நியூஸ் வீட்டு சைட்ல. ஸோ, அதனால ஃபோன் கால் வந்ததுனால வேற வழியே இல்லாம அப்படியே குக்கர மூடி போட்டுட்டு உங்களுக்கு காட்டணும் இல்லையா? நான் அதுவரைக்கும் பண்ணிட்டேன். அதுவரைக்கும் வீடியோவும் ஷூட் எடுத்துட்டேன். ஸோ, அப்படியே காட்டிட்டு லாக் பண்ணிட்டு விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பி அங்க போயாச்சு.
ஆஃப்டர்நூன் போயிட்டு உடனே வீட்டுக்கு வந்துட்டோம் தான். ஆனா வந்து சாப்பிடணும்னு தோணல. ரொம்ப டயர்டா இருந்துச்சு பாடி. ஸோ ஒரு தூக்கம் போட்டாச்சு. இன்னைக்கு விஆர்ல படத்துக்கு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுக்காக தான் வந்திருந்தோம். ஆனா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டிக்கெட் வந்து 2 பேருக்கு கிடைக்காம போயிடுச்சு. அதனாலேயே எப்பயாவது கிடைக்கும், ஏதாவது ஒரு ஷோவாவது அட்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இருந்தோம். வேற ஒரு மூவி பார்க்கலாம். நாங்க போற மூவிக்கு தான் டிக்கெட் கம்மியா இருந்துச்சு. வேற ஒரு மூவிக்கு டிக்கெட் ஃப்ரீயா தான் இருந்தது. ஆனா எங்க மச்சான் அந்த படம் நல்லாவே இருக்காது. அந்த படத்துக்கு போறதுக்கு மணி வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது நல்லா சாப்பிட்றலாம் அப்படின்னாது. ரொம்ப நேரம் கெஞ்சினோம், "இல்ல மச்சான் போறோம். இந்த படத்துக்கு போலாம் பரவால்ல. படத்துக்குன்னு வந்தாச்சு போகலாம்" அப்படின்ட்டு எங்க மச்சான் ஒத்த கால்ல வேணவே வேணான்னு சொன்னதுனால, சரி ஓகே அப்படின்னு நெக்ஸ்ட் வீக் அந்த பிளான் பண்ணிக்கலான்ட்டு வந்தாச்சு. ஆனா என்னோட கடைசி தங்கச்சிக்கு படம் நல்லாயிருக்கோ நல்லாலையோ போலாம். அவளுக்கு பாப்கார்ன் சாப்பிட்ணும். ஏன்னா பிவிஆர்ல குடுக்குற பாப்கார்ன் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால பாப்கார்னுக்காகவாவது போலாம் அப்படின்ட்டு அவளும் ஒத்த கால்ல நின்னா. எங்க மச்சான் முடிவு எடுத்தா முடிவு எடுத்தது தான். நல்ல விஷயத்துக்காக தான் சொல்லுவாரு. ஏன்னா சொன்ன மாரி படம் நல்லா இல்ல. அப்புறம் எதுக்கு அதில மணி போட்டுட்டு நெக்ஸ்ட் வீக் போலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சுல்ல. ஸோ அதனால கண்டிப்பா உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீக் வந்து மூவி போகும்போதும் அந்த வீடியோவும் எடுத்து ஷேர் பண்றேன். ஸோ படத்துக்கு போகாதது இதான் ரீசனு. டிக்கெட் எங்களுக்கு 2 பேருக்கு கிடைக்காததுனால போக முடியல. சரி விஆர் உள்ள வந்தாச்சு. வந்துட்டு ஏதாவது ஷாப்பிங் பண்ணலான்னு பார்த்தா, வீட்ல ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. ஒன்லி விண்டோ ஷாப்பிங் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்ட்டு, வேற எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்றது. ஆனா இந்த குட்டீஸுங்கலாம் நம்மளெல்லாம் மீறிட்டாங்க. வாய் தொறந்து கேட்டாலாம் எதுவும் கிடைக்காதுன்றதுனால, ஸ்ட்ரெயிட்டா டைரக்ட்டா ஃபன் சிட்டிக்கே வந்தாச்சு. அங்க வந்துட்டு ஒவ்வொரு கேம் விளையாடுறதுக்கு அங்க டிக்கெட் இருக்கு. ஸோ கார்டு வாங்குனா ரொம்ப பேமெண்ட் ஜாஸ்தியா தான் இருக்கும். நாங்க மினிமமா என்ன இருக்குமோ அந்த ஒரு கார்டு மட்டும் வாங்கியாச்சு. நெறைய கேம் இருந்துச்சு. ஆனா எல்லா கேமும் விளையாடுறது வீடியோ எடுத்தாலுமே உங்களுக்கு காட்டுனா கண்டிப்பா வந்து போர் தான் அடிக்கும். அதனால ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சீன் மட்டும் தான் அதில காட்டியிருக்கேன். இந்த கிரீட்லாம் பார்த்தீங்கன்னா, இதில கேம்ல விளையாடி வின் பண்ணது தான். அதனால அத குட்டீஸ் எல்லாம் வாங்கி தலையில போட்டுட்ருக்காங்க. இவங்க தான் நம்ம கடைசி தங்கச்சி. ரொம்ப ஃபீல் பண்ண அந்த பாப்கார்னுக்காக ஃபீல் பண்ண தங்கச்சி. எனக்கு இந்த வீடியோ எடுத்தது என் தங்கச்சி தான் எடுத்தாங்க. ஆனா, இதில என்னென்ன கிளிப்பிங் ஆட் ஆயிருக்குன்றது எனக்கு தெரியாது. வீட்டுக்கு வந்து பார்த்தா, ரொம்ப ஜாலியா பயங்கரமா நெறைய விஷயம்லாம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் போடணும்னு ஆசையா தான் இருக்கு. பட் டியூரேஷன் ரொம்ப அதிகமா போயிடும். ப்ளஸ் அது எல்லாமே ஃபன் மூமெண்ட்டுன்றதுனால எனக்கு எதுவும் அப்லோட் பண்ணவும் தோணல. நடுவுல சில விஷயங்களெல்லாம் பண்ணியிருப்பாங்க. நாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்தாலே அது ஒரு தனி ஜாலி தான். தனி லூட்டி அடிச்சுட்ருப்போம். நாம ஒரு சீரியஸா ஒண்ணு போயிட்டுருக்கோம்னா, சம்டைம்ஸ் சீரியஸா போயிட்டுருக்க இடத்துல அப்பதான் ஜாலியா ஏதாவது ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த மாரி நெறைய விஷயங்கள்லாம் அந்த வீடியோல இருந்துச்சு. முடிஞ்சா நான் சின்ன சின்ன ஷார்ட்ஸ்ல ஆட் பண்ண பார்க்குறேன். என்னதான் நம்ம தனியா எவ்வளோ என்ஜாய் பண்ணாலும், ஃபேமிலியா என்ஜாய் பண்ணும்போதும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ன்றது நெறைய பேர் இருக்காங்க. ஆனா, எங்களுக்கு இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுன்றது அவ்வளவா தேவை கூட இருக்காதுன்னு நெனைக்கிறேன். ஏன் சொல்றேன் அப்டின்னா, தேவை இருக்காதுன்றதுக்காகலாம் கிடையாது. கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் கூடயும் போவும், வருவோம். நாங்க கூட பிறந்த அக்கா, தங்கச்சி எல்லாரும் சேர்ந்தே 4 பேரு. எங்க 4 பேரோட பார்ட்னர் எல்லாம் சேர்த்தா 8 பேர் ஆயிடும். 8 பேரு வெளிய போகும்போதும் எப்பவுமே ஒரு கேங்கா போற மாரி தான் இருக்கும். 8 பேருமே ரொம்ப ஃபன்னா, ஜாலியா இருக்கிறவங்க தான். அதனால எங்க போனாலும் எங்களுக்கு தனியா இருக்கிற மாதிரியே ஃபீலே ஆகாது. ரொம்ப ஃபன்னா, ஜாலியா பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனா எப்பவுமே நீங்க எல்லாரும் ஒண்ணா இருப்பீங்களான்னு கேட்டா, அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் ஏதாவது பிளான் பண்ணுவோம். வெளிய போலாமா அப்படின்ற மாரி பிளான் பண்றப்ப தான் இந்த மாரி வெளிய போறது. மத்தபடி எல்லாருக்குமே ஒர்க் இருக்கு. எல்லாருமே ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல தான் இருக்காங்க. எங்க வீட்டு பெரியவங்கலாம் எங்கேயும் வெளியலாம் வரமாட்டாங்க. அவங்க எல்லாம் எப்பவுமே வீட்ல தான் இருப்பாங்க. நாங்க எல்லாரும் மட்டும் தான் அடிக்கடி வெளிய வரணும்னு நெனைப்போம். இன்னைக்கு விஆருக்கு படத்துக்காக வரலான்னு இருந்தோம். இதில இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. குட்டிக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ பர்த்டேன்றனால இங்க கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இங்க விஆருக்கு வந்துட்டோம் இன்னைக்கு. குழந்தைங்களுக்கு கேக் கட் பண்ண போறோம்னு முன்னாடியே தெரிஞ்சுச்சுன்னா போதும். நம்மள விட அவங்க ரொம்ப குஷியா இருப்பாங்க. அதே சேம் டைம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. எப்ப கட் பண்ணுவோம், எப்ப கட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. இங்கேயும் அப்படிதான் இருந்துச்சு. கேம் விளையாடிட்டு இருந்தோம் ஃபன் சிட்டில. ஃபன் சிட்டில கொஞ்ச நேரம் தான் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள எனக்கு கேக் கட் பண்ண போறீங்களா? எப்ப கட் பண்ண போறீங்க? வாங்க கட் பண்ண போலாம். எனக்கு பசிக்குது. அப்படி இப்படின்னு சொல்லி ஒரே ஆட்டம் பண்ணி எப்படியோ பிளான் பண்ணி அந்த ஃபன் சிட்டிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. அதுவும் நம்ம சின்ராசுக்கு சொல்லவே தேவையில்ல. மதியானம் சாப்பிட்டதுனால செம்ம பசியில இருந்தாரு போல. எப்படா வெளிய வருவோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. குழந்தைங்களும் பசிக்குது பசிக்குதுன்றனால கூடவும் சேர்ந்து இவரும் எனக்கும் பசிக்குது வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாச்சு. இது எல்லாத்த விட எங்க ஆரோன் தான். எங்க ஆரோன முக்கியமா அந்த ஃபன் சிட்டில புடிக்கவே முடியல. ரொம்ப ஓடிட்டு வந்துட்டு இருந்தான். எப்படி தான் எங்க மச்சான் அவன் கூட ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரியல. அவன ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதில நெறைய கேம் சென்டர் இருந்ததுனால கேம்லாம் விளையாடி கொஞ்சம் நெறைய டாய்ஸ்லாம் வின் பண்ணி அவன் கையில குடுத்தோம். அப்ப கூட அவனுக்கு அதெல்லாம் இல்ல. பொருளும் வச்சு விளையாடிட்டு இருந்தான். அது கூடவும் சேர்ந்து ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தான். ஃபைனலா கேக் வந்துடுச்சு. கேக் வரதுக்கு முன்னாடி எங்க ஆரோனுக்கு ஒரு தனியா ஒரு கேக் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டான். இது கூட அந்த சாஸும் அவனுக்கு
அவனுக்கு வேணுமா, அதை வேணும்னு கேட்டு அழுது வாங்கி எப்படியோ ஒரு வழியாக சாப்பிட்டுட்டான். ஒரு வழியாக கேக் வந்துச்சு. கேக் வந்ததும் எல்லார் முகத்தையும் பார்க்கணுமே, அதுவும் குட்டீஸ் முகம்லாம் பயங்கரமாக இருந்தது. எங்கள் ஆரோனை கையிலேயே பிடிக்க முடியல. எப்படா கேக் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தான் போல். வந்ததும் அவனுக்கு அந்த கேக்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்ததை பார்த்துட்டு அவனுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ அது கூட அந்த கேக்கை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, எங்கள் ஆரோன் அன்னைக்கு பயங்கர டீசெண்டாக நடந்துட்டான். அவனுக்கு பயங்கர குஷியாயிடுச்சு. வெளியே வந்து எல்லாரும் கிளாப் பண்ணவும், நாங்கள் கேக் கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பிளேஸில் எல்லாருமே கிளாப் பண்ணாங்க. அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதில் வேறு ஹாப்பி பர்த்டே சாங்ஸ்லாம் போட்டாங்க. ஸோ அந்த சாங்லாம் கேட்டு எல்லாரும் கிளாப் பண்ணவும் எங்கள் ஆரோனுக்கு பயங்கர குஷி ஆகிட்டான். அவன் பாட்டு கிளாப் பண்ணிக்கிட்டு இருந்தான், விஷ் பண்ணான். கேக்லாம் கட் பண்ணிவிட்டு அவனுக்கு ஊட்டலான்னு பார்த்தா அவன் வாங்கிக்கவே இல்லை. அவனுக்கு நான் சின்னதாக ஊட்டுறது இஷ்டம் இல்லை, அவனுக்கு பெருசாக வேணும். அதுலேயும் அந்த கலர் கலராக இருக்குது பார்த்தீங்களா அந்த கேக் மேலே, அதுதான் அவனுக்கு தேவை. அது என்னடா இருக்குது, அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு அப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக எடுத்துட்டான். எடுத்து வாயில் வச்சான். அவ்வளோதான், அது புளிப்பாக இருக்கும். ஏன்னா நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அவன் ஃப்ரூட்ஸ்லாம் பயங்கரமாக சாப்பிடுவான். ஆனால் அவனுக்கு எல்லாமே கலர் கலராக இருக்கிறதுனால இது என்னன்ட்டு ஒன்று ஒன்றா டேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தான். இது வேற அவன் எடுத்துகிட்டு தேன் மிட்டாய் நினச்சிட்டான் போல். ஸோ தேன் மிட்டாயாக இருக்கிறதுனால காமிச்சிக்கிட்டே இருந்தான். ஆனால் அது தேன் மிட்டாயெலாம் கிடையாது. அந்த ரெஸ்டாரண்ட்டில் எங்களை மாதிரி டேபிளை நாசம் பண்ணவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம குட்டீஸுங்களை கூட்டிகிட்டு போனால் அப்படி தான் இருக்கும். அதுவும் எங்கள் ஆரோன் அது இதுன்னு தூக்கி தூக்கி விசிறி அடிக்கிறது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான். பயங்கரமாக அந்த டேபிள் இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சு. எப்படியோ போகும்போது எங்களை கேட்பாங்கன்னு நினச்சேன். ஏன்னா எப்படி சொல்கிறதுனா, டேபிள் மட்டும் மெஸ்ஸியாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, க்ளீன் பண்ணிவிடுவாங்க. டேபிளுக்கு கீழேயும் பயங்கரமாக நாசம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க யாருமே எதுவுமே கோச்சிக்கவே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக அழகாக சர்வ் பண்ணாங்க. குட்டிக்கு சீஸ் கேக்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த வாட்டி சீஸ் கேக் தான் வாங்கி கட் பண்ணியிருந்தோம். கட் பண்ணுற வரைக்கும் தான் பொறுமையாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் பொறுமையே கிடையாது. எல்லாருமே உடனே அவங்கவுங்க கேக்கை சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. எங்கள் ஆரோனுக்கு பயங்கரமாக டயர்ட் ஆகிட்டு செம்மையாக அழுதுட்டான். அவன் நடுவில் அவன் எப்போ அழுதாலும் அவன் கையில் இந்த மொபைலை கொடுத்துட்டா போதும். அவன் கண்ணீர் எங்கேருந்து தான் ஸ்டாப் ஆகும்னு தெரியாது. வெச்ச கண்ணை வாங்காமல் ஆன்னு பார்த்துட்ருப்பான். அவன் கொஞ்சம் அழுது டயர்டாகி ஒரு மாதிரி தூங்குற மாதிரி போனான். கரெக்டாக பார்த்தா தூங்கிடுவான்னு நினச்சோம். அவனோட ஆட்டமே இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட்டே ஆகிடுச்சு. நேற்று போட்டிருந்த மினி விளாகில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வாட்டர் பாட்டில்லாம் கொடுத்து எப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படின்றது. நான் வந்து அதை தெளிவாக சொல்லியிருக்க மாட்டேன். உங்களுக்கு சரியாக புரிஞ்சிருக்குமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அவன் அந்த வாட்டர் பாட்டில் வச்சுருந்தான் பார்த்தீங்களா, நானுமே அதை அவன் ஒரு பஸ்ஸுன்னு நினச்சி அவன் ஏதோ ஒரு டாய் மாதிரி போல நினச்சி விளையாட்டு இருக்கான் தான் நினச்சிட்டு இருந்தேன். எனக்குமே தெரியாது அது வாட்டர் பாட்டில்னு. அதுக்கப்புறம் தான் என் தங்கச்சி சொன்னான், அக்கா அது வாட்டர் பாட்டிலுக்கா அப்படின்ட்டு. ஆனால் அந்த வாட்டர் பாட்டிலோட ரேட்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஒரு நார்மல் தண்ணி பாட்டிலை டிஃப்ரெண்ட்டாக யோசித்து குழந்தைங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ரேட்டும் அதிகமாக வச்சு விற்று ஏமாத்துறாங்க. அப்படி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரிலாம் வாட்டர் பாட்டில் பண்ணால் அந்த குழந்தைங்களுக்கு எப்படி தண்ணி குடிக்க தோணும், இந்த மாதிரி தான் விளையாட தோணும். ப்ளஸ் தண்ணி குடிக்கிற இடம் எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியல, அந்த குழந்தைங்களுக்கு எப்படி தெரியும்? நான் எப்படி அது வாட்டர் பாட்டில் இல்லை, அது ஏதோ ஒரு டாய்ஸ் அப்படின்னு நினச்சனோ, அதே தான் எங்கள் ஆரோனும் நினச்சிருக்கான் போல். அவனும் அது ஒரு டாய் மாதிரி நினச்சிட்டு தான் விளையாடிட்டு வந்திருக்கான். ஒரு நாள் எங்கள் அகன்யா பாப்பா வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ பாப்பா பாட்டில் கொடுத்தா. எனக்கு அது எப்படி ஓப்பன் பண்ணுறதுனே தெரியல. ஆனால் என்கிட்டேருந்து பிடுங்கி எங்கள் அகன்யா அழகாக அதை ஓப்பன் பண்ணி காட்டினா. உண்மையாகவே அதுக்கப்புறம் நான் அதை ஓப்பன் பண்ணால் கூட எனக்கு ஓப்பன் பண்ணவே வரலை. அப்போ அகன்யா அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், எப்படி தான் இந்த வாட்டர் பாட்டில்லாம் ஓப்பன் பண்ணுறது, எனக்கு ஓப்பன் பண்ணவே தெரியல. ஆனால் அகன்யா சூப்பராக ஓப்பன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். வீட்டில் மஷ்ரூம் பிரியாணி ரெடி பண்ணி தானே வச்சுருந்தேன்னு சொன்னேன். இருந்தாலுமே நாங்கள் அங்கேயே ரெஸ்டாரண்ட்டில் வெளியே சாப்பிட்டாச்சு. சரி எல்லாரும் ஒன்றா சாப்பிட்டாலான்னு சொல்லும்போது நாம் மட்டும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டா நல்லா இருக்காது இல்லையா, அதனால அவங்க கூடவே ஒன்றா உட்காந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு வந்துட்டேன். வெளியே துணி காய போட்டு போயிருந்தேன் காலையில். அப்படியே போனதுனால துணி எதுவும் எடுத்து வைக்கல. மேலே ஹவுஸ் ஓனர் அக்கா தான் எடுத்து வச்சுருக்காங்க. பாடியெல்லாம் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால எனக்கு அக்கா எடுத்து வச்சுருந்தது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நைட்டு வந்ததும் எடுத்து அதை அப்படியே உள்ளே வச்சுட்டேன். கண்டிப்பாக மடிக்க முடியாது, நாளைக்கு மடிச்சிக்கலான்ட்டு. மதியம் செஞ்ச பிரியாணியை இப்போ தான் நைட்டு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்படி தான் வந்துச்சு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இல்லையா, குக்கர்லேயே எல்லாமே எடுத்து வச்சுட்டு நைட்டு தூங்க போயாச்சு. இதோட இந்த வீடியோ உங்களுக்கு முடியுது. நெக்ஸ்ட் லாங் வீடியோ கம்மிங் சாட்டர்டே போஸ்ட் பண்ணிவிடுவேன். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். டெய்லியும் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஷார்ட்ஸ் வீடியோவும் பாருங்கள்.